தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த 4 மாவட்டங்களும் அதிகனமழையை எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த கால அவகாசமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். எத்தனை நாட்கள் கால அவகாசம் தற்போது இதால் கிடைத்திருக்கிறது? மின்துறை தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பின் சாராம்சம் என்ன? திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்கள்ல மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் என்பது அபராத தொகை இல்லாமல் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வரை அபராத தொகை இல்லாமல் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால நீடிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த 4 மாவட்டங்களிலும் கனமழை இருப்பதன் காரணமாக மின் கட்டணம் செலுத்துவதற்கான வாய்ப்பு என்பது 18ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய சூழ்நிலையில மின்கட்டணம் செலுத்துவதற்கான வாய்ப்புகளும், அதே நேரத்தில் மின்கட்டணம் செலுத்த தவறினால் அபராத தொகை வசூலிக்கப்படும். ஆனால் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அபராத தொகை இல்லாமல் அடுத்த ஜனவரி 2ஆம் தேதி வரை மின் கட்டணம் செலுத்துவதற்கான அபராத தொகை வசூலிக்கப்படாது. கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை கருத்தில் கொள்ள வேண்டும். அவசரம் காட்ட வேண்டாம். அபராத தொகை இல்லாமல் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வரை அபராத தொகை வசூலிக்கப்பட மாட்டாது என்பதையும் கால நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இது வீடுகளுக்கு மட்டுமில்லாமல் வணிக வளாகங்கள், சிறு குறு MSME நிறுவனங்கள், தொழில் மற்றும் பிற நுகர்வோர்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறது தான் மின்சாரத்துறை அமைச்சருடைய அறிவிப்பாக இருக்கிறது. இதன் காரணமாக ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வரை அபராத தொகை இல்லாமல் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் அபராத தொகை என்பது வசூலிக்கப்படாது. 18ஆம் தேதி இன்றே அவர்கள் செலுத்தியிருந்தால், அபராத தொகையோடு செலுத்தியிருந்தால் அது அடுத்த மாதம் ஜனவரி மாதம் கணக்கிடும் போது அது மைனஸ் செய்யப்படும். இதன் காரணமாக அதை கழித்து விட்டுத்தான் மின் கட்டணம் செலுத்துவதற்குண்டான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். அபராத தொகை இல்லாமல் செலுத்துவதற்கான கால அவகாசம் என்பது நீடிக்கப்பட்டிருக்கிறது ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வரை. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.